இயற்கையின் அழகில் 1000 ஆண்டுகள் பழமையான யோகா தட்சிணாமூர்த்தி கோயில். திரைப்பட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் பல்வேறு படங்கள் இந்த பகுதியில் எடுக்கப்பட்டதாக பொதுமக்கள் நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்துள்ளனர். பல வியப்பூட்டும் அதிசயங்களோடு இக்கோயில் அமைய பெற்றுள்ளது. குறிப்பாக கல்விக்காக என்ன வேண்டுதல் செய்தாலும் நிறைவேற்றம் அடைவதாக பலன் பெற்ற பக்தர்கள் நெகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் இருந்து வாசுதேவநல்லூர் செல்லும் சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் ஆனையூர் என்ற ஒரு பகுதி உள்ளது. இந்த ஊரில் இயற்கை அழகு நிறைந்த பகுதிகளில் அமைய பெற்று உள்ளதுதான் இந்த ஸ்ரீ யோகா தட்சிணாமூர்த்தி கோயில். இவ்விடத்தில் பல்வேறு வியப்பு தரும் பகுதிகள் காணப்படுகிறது. இந்த கோயில் சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாக உள்ளது. இந்த கோவில் குடைவரை கோவிலாக இந்த பகுதியில் அமைய பெற்று உள்ளது. பாண்டியர்கள் காலத்தில் இந்த கோவில் அமைய பெற்றது. பாண்டியர் காலத்தில் உள்ள அடையாளங்களான மீன் சின்னங்கள் இந்த கோவிலில் ஆங்காங்கே பெயர்க்கப்பட்டு உள்ளது. மேலும் கல்வெட்டுகளும் அந்த பகுதி கோவில் உள்வளாகத்தில் மேல் பகுதியில் பதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நமக்கு இன்னும் சிறப்பு வாய்ந்ததாகவே காணப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் நாம் செய்தி பணிக்காக அந்த பகுதியில் சென்ற பொழுது பல்வேறு விதமான விஷயங்கள் நம்மிடம் பகிர்ந்து கொண்டனர். கோவிலில் 4 தூண்களிலும் ஒவ்வொரு விதமாக கல்வெட்டுகளால் அருமையாக செதுக்கப்பட்டுள்ளது. 4 சித்தர்கள் உள்ளதாகவும் கூறினர். மேலும் மிகவும் பிரசித்தி பெற்ற சங்கரநாராயணன் கோவிலில் உள்ள கோமதி அம்மாள், அதற்கு நேர் எதிராக சங்கரலிங்க சுவாமி, அதே போல தட்சிணாமூர்த்தி கோயில் சாமியும் உள்ளே இருக்கக்கூடிய சிவனும் ஒரே நேர்கோட்டில் அமைய பெற்றதாக கூறியுள்ளனர். மேலும் கோவிலில் எந்த விதமான தண்ணீர் விட்டாலும் அந்த கோவிலின் அடிப்புறத்தில் மிகப்பெரிய கிணறு ஒன்று உள்ளதாகவும் கூறப்படுகிறது. வற்றாத கிணறு ஒன்று உள்ளதாகவும் தெரிகிறது. மீன் சாஷ்டாங்கமாக விழுந்து சாமியை வணங்குவது போல சிற்பங்கள் வரையப்பட்டுள்ளது. மேலும் கோவிலின் உட்புறத்தில் பல்வேறு விதமான டிசைன்களில் ஆதி காலத்தில் அருமையாக தீட்டப்பட்டுள்ளது. நமக்கு பழங்காலத்தின் பெருமையையும் பழங்காலத்தின் நுட்ப கலைகளையும் வைய போட்டுவதாகவே காணப்பட்டது. கோயிலின் மேல்புறத்தில் தெப்பக்குளமும் அருமையாக காணப்படும். அந்நாட்களில் தவமிருந்த சித்தர்கள் மிகப்பெரிய விபத்தில் உள்ளே இறந்ததாகவும் அதே இடத்தில் மேலே ஒரு சமாதியும் கட்டப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் பல்வேறு விதமான படக்காட்சிகளும் பலரும் ஷூட்டிங் ஸ்பாட்டாக பயன்படுத்தினர். மேலும் அன்னியன் படத்தில் வரக்கூடிய படக்காட்சிகள் இந்த இடத்தில் படமாக்கப்பட்டுள்ளது. அண்டங்காக்கா கொண்டக்காரி என்ற பாடலும் இந்த இடத்தில் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக சங்கர் டைரக்ஷனில் இந்த பகுதியில் அதிகமான படங்கள் எடுக்கப்பட்டதாக அந்த பகுதியினுடைய பொதுமக்கள் கூறியுள்ளனர். மேலும் கோவில் உட்புறத்தில் 2 சிலைகளால் ஆன முழுவதுமாக மலை முற்றிலுமாக செதுக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். மேலும் கோயிலுக்கு பாதை மண் பாதையில் பக்தர்கள் வருகை புரிந்துள்ளனர். இந்த கோவிலில் போதுமான அளவிற்கு மின்விளக்குகள் இல்லை எனவும் தேவையான மின்விளக்குகளை தருமாறும் பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இந்த கோவிலின் ஒவ்வொரு பகுதியும் இயற்கையின் எழில்மிகு அழகோடு சாலையின் ஓரத்தில் இந்த கோயில் பல்வேறு விதமான அளவோடு காணப்படுகிறது. கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பல்வேறு விதமான வேண்டுதல் வந்தாலும் உடனடியாக எங்களுக்கு நிறைவேறுகிறது என்ற நெகிழ்ச்சியூட்டும் செய்தியையும் கூறியுள்ளனர். ஸ்ரீ யோக தட்சிணாமூர்த்தி, இது குடவரை கோவில். சுற்றி இந்த தட்சிணாமூர்த்தியை சுற்றி ஃபுல்லாமே மலை தான். மலையடி வாரத்தில் தட்சிணாமூர்த்தி இருக்கிறாங்க. எதுக்காக யோக தட்சிணாமூர்த்தின்னு பேர் வந்துச்சுன்னா, தட்சிணாமூர்த்திக்கு மேலே ஸ்ரீசக்கரம் இருக்குது. ஸ்ரீசக்கரத்தில் உட்காந்து நம்ம என்ன ஒரு வேண்டுதல் வச்சாலும் அது நிறைவேறும். சங்கரன் கோவிலில் கோமதி அம்மன் கோவிலுக்கு எய்த்தாப்பில் அந்த ஸ்ரீசக்கரம் இருக்குது. அதே ஸ்ரீசக்கரம் இப்போ தட்சிணாமூர்த்திக்கு மேலே இருக்கிறனால யோக தட்சிணாமூர்த்தி. கிட்டத்தட்ட நான் ஒரு 2004 12th படித்தேன். 12th அப்போ பாஸ் அவுட் ஆனது வேண்டுதல் வச்சு வந்தேன். நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணேன். நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப வேண்டுதல் கேட்டிருக்கேன்.
எல்லாமே நிறைவேறியிருக்கு. 2015 ஒரு வேலை இல்லாமல் இருந்தேன். இங்கே வந்து அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சது. இப்போ வரைக்கும் அதே கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்ப வேண்டுதல் கேட்டிருக்கேன், நிறைவேறியிருக்கு. அதுவும் போக இங்கே ஒரு தாத்தா இருந்தாங்க. அந்த தாத்தா இத்தனை வருஷம் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 2 மாதம் தான் ஆச்சு அந்த தாத்தா வந்து தவறிட்டாங்க. அவங்களுடைய ஆத்மாவும் இங்கே ஒரு வைப்ரேஷன் இருக்குது. நான் போன வாரம் அதை ஃபீல் பண்ணேன். ஸோ நம்ம இங்கே கோயிலுக்கு வரவங்களும் நம்ம அதை அந்த தாத்தா கொஞ்சம் நினச்சிட்டோம்னா அதுவும் கொஞ்சம் நடக்குது நமக்கு. உங்களுக்கு எந்த மனசங்கடம் இருந்தாலும் சரி இவர் வந்து வணங்கினோம்னா இவருக்கு நிவர்த்தி நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு. இன்னும் கிடச்சி நம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க, மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஊர்லேயும் இருக்க ஒரு தட்சிணாமூர்த்தி ரூபத்தை விட இவர் வந்து சித்தர் வடிவில் இருப்பார். அதே மாதிரிக்கு சுவாமியோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சுவாமிக்கு நேராக ஸ்ரீசக்கரம் இருக்குது. ஸ்ரீசக்கரத்தில் உட்காந்து வேண்டினது கிடைக்கும்போது ஐதீகம். நம்ம சங்கரங்கோயில் கோமதியம்மாள் சன்னதியில் உள்ளால இருக்குது. அதே மாதிரிக்கு இங்கே சுவாமிக்கு தலைமாட்டில் ஸ்ரீசக்கரம் இருக்குது. அந்த அருளோடு சேர்த்து நீங்கள் இங்கே வந்து இறைவனை நம்பி வணங்கும் போது உங்களுக்கு வெற்றிக்கு மேலே வெற்றியாக கிடைக்கும்.